நர்மலர் தீபம் வலையொலி கல்லூரி பேராசிரியர்களே, டிஆர்பி நடக்குமா அப்படின்றது தான் நம்மளுடைய பேராசிரியர்களுடைய அன்றாட கேள்வியாக இருக்குது. காலையில் நம்ம யாரையாவது பார்த்தோம்னா, சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரியே அவங்களும் கால் பண்ணி, சார் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, 100% எக்ஸாம் நடக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த பாடத்திட்டங்களை உடனே என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று வகுப்புக்கு போங்க, அப்படி இல்லைன்னா புக் ஸ்டாலுக்கு போய் புக்ஸை வாங்குங்க. அப்புறம் 4-5 நண்பர்களாக உட்காந்து டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிங்க. எங்கேயோ ஒரு இடத்துல டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்றது தான். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் அட்டன் பண்ணிவிட்டு உடனே என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் தயாராகுங்க. இருக்கக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாள் தான் இருக்குது, தயாராகுங்க அப்படின்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். சரிங்க சார், இதில் என்னென்ன வழக்குகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறதா இந்த வீடியோவினுடைய மிக முக்கியமான விஷயம். ஒரு 4 வழக்குகள் இது வரைக்கும் பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான தகவல் இல்லை. அது பதிவானது நம்ம அந்த லிஸ்ட்டில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. சரிங்களா? யார் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் போன முறை எங்களுக்கு 230 மதிப்பெண்கள் இருந்தது. அந்த 230 மதிப்பெண்களில் 30 மதிப்பெண்கள் நேர்முக தேர்வுக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அது கெஸ்ட்லெக்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்கும் காமனாக இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, சர்வீஸுக்கு 15 மார்க் கொடுத்துட்டாங்க. இந்த சர்வீஸுக்கு 15 மார்க்கு கெஸ்ட் லெக்சருக்கும் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு போயிடுச்சு. இன்டர்வியூ 15 மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருக்கிற எங்களுக்கு 15 மார்க் சர்வீஸ் கிடையாது. இன்டர்வியூ 15 மார்க்காக குறைச்சிட்டாங்க. ஆனால் கடந்த அந்த அறிவிப்பில் என்ன இருந்தது அப்படின்னா, 30 மார்க் இன்டர்வியூ இருந்தது. இப்போ அதே மாதிரி எங்களுக்கும் வேணும், இந்த மாதிரி நிறைய நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு ஒரு தரப்பு கேஸுக்கு போயிருக்காங்க. அது போய் பதிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இது ஒரு வகையான கேஸ். 2வது கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 26, இது ஏற்கனவே இந்த செய்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு 26 கல்லூரிகளை சேர்ந்த அந்த ஜிஎல் கெஸ்ட் லெக்சர் கௌரவ விரிவுரையாளர் நண்பர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இதற்கு முந்தைய காலகட்டத்தில் அந்த 1146 பணியிடங்கள் அவங்களுக்காக கௌரவ விரிவுரையாளர்களுக்காக 110 கீழ் அறிவிக்கப்பட்ட போது, நாங்கள் எங்ககிட்ட யாரும் விண்ணப்பிக்க சொல்லி கேட்கல. அப்போ நாங்கள் பல்கலைக்கழகத்தின் கீழ் இருந்தோம். அப்போ எங்களால் விண்ணப்பிக்க முடியல. அதனால் எங்களையும் அதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த உதவி பேராசிரியர் பணியிடத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு ஒன்று போட்டிருக்காங்க. சரிங்களா? இது 2வது வழக்கு. 3வது வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே கெஸ்ட் லெக்சர் போஸ்ட்டில் 4000 ரூபாய் பணியிடங்க அந்த சம்பளம் இருந்த காலகட்டத்திலேருந்து நாங்கள் பணிபுரிஞ்சிட்டு வரோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. அப்போ நாங்கள் எலிஜிபிலிட்டி இல்லை. ஆனால் 4000 ரூபாய் அந்த சம்பள காலகட்டத்திலேருந்து நாங்கள் உழைச்சிட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கான அங்கீகாரம் இல்லாமல் பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இது வரைக்கும் நான் 3 வழக்குகள் சொல்லியிருக்கேன். அடுத்து 4வதாக இருக்கக்கூடிய வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரிகள் இருக்குது அப்படின்னா, அந்த உறுப்பு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர்கள் ஏற்கனவே அவங்க நிரந்தர பணியிடத்தில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, டிஆர்பி 2015க்கு பின்னாடி எதுவும் கவர்மெண்ட்டில் போடலை. கல்லூரிகளை அரசே எடுத்துக்கிட்ட மாதிரி இந்த இதில் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களையும் அரசை எடுத்துக்கணும். அதுவும் இந்த வேக்கண்ட்டுக்கு முன்னாடியே அவங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் இது வரைக்கும் ஒரு 4 வழக்குகள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நிற்குமா நிற்காதா அப்படின்னா, நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எதுவுமே பெரும்பாலும் நிற்காது அப்படின்றது தான். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சிலதுக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க, விளக்கம் கொடுக்கலாம். கொஞ்ச நாள் ஏதாவது தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கோர்ட்டை பொறுத்து இருக்குது. சரிங்களா? அவங்க எவ்வளோ இது பண்ணுறாங்க, எந்த லாயரை பார்க்குறாங்க, என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு அதில் என்ன செய்யலாம் அப்படின்னா, வெற்றிகள் கிடைக்கலாம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ சார், இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்வி, அடுக்கடுக்கான வழக்குகள் வந்துட்டே இருக்குது. இப்போ டிஆர்பி நடக்குமான்னு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கேட்டதுக்கு என்ன சார் அப்படின்னா, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான். இந்த தகவலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தானே என்னுடைய இதை தவிர, இது நடக்கக்கூடாது அப்படின்றதும் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து கல்லூரி பேராசிரியர்கள் பல பேர் உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ சமகால கட்டத்தில்
நீங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமை தான். ஏன்னா இது வந்து சிலபஸை மாற்றி விட்டுட்டாங்க. இந்த சிலபஸ் அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து 50 மார்க் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். சரிங்களா? ஏன்னா அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். இது ஒரு ப்ளஸ்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான், எல்லாமே 1 மார்க் தான் அப்படின்றதுனால ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க, நெட்டு செட்டு முடித்தவங்க ஜேஆர்எஃப் முடித்தவங்களுக்குலாம் இது பெரிய அல்வா சாப்பிட்ற மாதிரி, அது ஒரு ப்ளஸ், அவங்களுக்கான ப்ளஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கெஸ்ட் லெக்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 15 மார்க்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, அது ஒரு ப்ளஸ் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து என்ன இது வச்சுருக்காங்க, குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்காம இருந்தாங்க, இப்போ வந்து அவங்களுக்கும் 15 மார்க் கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இது ஒரு வகையான ப்ளஸ். சரிங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையான ப்ளஸ் இருக்குது. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா 15 வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்குது சார், 20 வருஷம் சர்வீஸ் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த சமகாலகட்டத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் உட்காந்துட்டு நான் ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்தை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது, ஈகாலஜி ஃபுல்லாக எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது, நவீன இந்திய வரலாறை நான் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்ற சிக்கல் வந்து சமகாலகட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களுக்கு அது ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும் ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, நான் பிஜிடிஆர்பிக்கு படிக்கலை, நான் வந்து இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி எழுதுனதும் கிடையாது, வெறும் 7.5 வருஷம் சர்வீஸ் இருந்தால் போதும்னு நான் ட்ரெயின் ஆகிட்டேன். இந்த சமயத்தில் எனக்கு வந்து 1 மார்க் எழுத சொல்கிறாங்களே, எனக்கு கட்டுரை கொடுத்தா கூட நான் எழுதியிருப்பேன், அது என்னுடைய மேஜரில் கொடுத்துருந்தா கூட எழுதியிருப்பேன். ஆனால் இப்போ வந்து எம்சிக்கு கொடுக்குறாங்க, அந்த கொள்குறி வகையான அதில் வந்து எனக்கு விடையளிக்கிறது அப்படின்றது, அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நெட்டு செட்டு முடித்தவங்களுக்கு, பிஜிடிஆர்பி முடித்தவங்களுக்குலாம் 1 மார்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த சர்வீஸ் மட்டும் வச்சுருக்கக்கூடிய பிஹெச்டி முடிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக தெரியும். சரிங்களா? அதனால் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருந்தால் கூட அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா 31% எதில் இருக்குது அப்படின்னா ஜிடியில் இருக்குது. அந்த 31 போஸ்ட் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா நல்ல போஸ்ட் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயோகெமிஸ்ட்ரிக்கெல்லாம் 21 பணியிடங்கள் இருக்குது, பாட்னிக்கு 96, அதே மாதிரி வந்து பிளான்ட் பயாலஜி அண்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி பார்த்தீங்க 28 போஸ்ட்டு, கெமிஸ்ட்ரியில் 195, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 188, அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டும் சேர்ந்திங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுலேயும் 188, 69, காமர்ஸ்லாம் 165, இந்த மாதிரி நிறைய பணியிடங்கள் இருக்குது. நிறைய பணியிடங்கள் இருக்குது அப்படின்றதுனால ஃப்ரெஷ் கேண்டிடேட் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னும் வரலாம். ஆக மொத்தம் எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு போட்டி போட்டு நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல பணியிடங்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு படிங்க அப்படின்றதான் இந்த வீடியோவினுடைய ஒட்டுமொத்த நோக்கம். அடுத்ததாக நம்ம பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அல்லது நீங்கள் காலேஜ் டிஆர்பியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் 90% சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து கட்டுரை பயிற்சி கொடுக்குறோம். 90% என்ன 100% இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நம்ம கட்டுரை பயிற்சியோட கூடவே டெஸ்ட் பேட்சும் கொடுக்குறோம். அதுவும் வந்து ரொம்ப குறைந்த கட்டணத்தில் கொடுக்குறோம். அந்த டெஸ்ட் பேட்சுக்குரிய இது வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து இரவு நேரங்களில் நம்ம நடத்துகிறோம். சரிங்களா? மாலை வேளைகளில் தேர்வு நடத்துகிறோம். அதே மாதிரி வந்து கட்டுரை பயிற்சியும் உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதில் இணையணும்னு விருப்பப்பட்டாலும் அதே மாதிரி உங்களுடைய பெரும்பாலான பாடங்களுக்கு வந்து நம்ம மெட்டீரியலும் கொடுக்குறோம். ரொம்ப குறைவான விலையில் மெட்டீரியலும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு மெட்டீரியல் தேவைன்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி வந்து டெஸ்ட் பேட்ச் தேவைன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணலாம் அல்லது கால் பண்ணி பேசலாம். உங்களுக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுறோம். அதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து தேர்வு எழுதலாம். உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு கட்டுரை பற்றிய விஷயங்களை கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டுரையை நம்ம திருத்தியும் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம பல தடவை நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த அரிய வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக வந்து சமீபத்தில் யூஜிசிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த யூஜிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இந்த டெஸ்ட் பேட்சை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதான் இந்த முக்கியமான தகவல். வேறு ஏதேனும் உங்களுக்கு விளக்கம் தேவை என்றால் மேற்கண்ட இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.